தமிழ் குரல் நேயர்களுக்கு வணக்கம். இது ஒரு சிறப்பு நேர்காணல். திமுகவினுடைய கழக செய்தி தொடர்பாளர் திரு ராஜா தமிழ்மாறனோட இணைஞ்சிருக்கோம். வணக்கம் தோழர். தமிழ்நாட்டினுடைய புதிய அரசியல் மாற்றத்தில் ஒரு மிக மோசமான ஒரு எபிசோடு வந்து கடந்த 2-3 நாட்களில் நடந்ததாக நான் பார்க்குறேன். குறிப்பாக இஸ்லாமியர்கள்ட்டிருந்து ஒரு வரவேற்பு இருக்குது விஜய்க்கு அப்படின்லாம் ஒரு பக்கம் சொல்லிட்டு இருந்தாங்க. தலித் மக்கள்கிட்டருந்து ஒரு வரவேற்பு இருக்குது அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் அந்த மக்கள் நாங்கள் 8 பேர் 7 பேர் அமைச்சர் ஆக்கியிருக்கிறோம், நாங்கள் வந்து கூட்டணியில் கொடுத்துருக்கோம் அப்படிலாம் தொடர்ச்சியாக ஒரு பெரிய விவாதம் நடந்துட்டு இருக்கும்போது அடிப்படையான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, மாடுகளை வந்து அதாவது மாட்டுக்கறி, மாடுகளை வெட்டுறது, இதை தடை பண்ணுவத அளவுக்கு தமிழ்நாட்டில் வந்து நிகழ்ந்திருக்கு. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இதுக்கு பின்னாடி என்ன நடந்துகிட்டு இருக்கு? நாங்கள் வந்து மைனாரிட்டி மக்களுக்கான ஆட்சி அப்படிங்கிற மாதிரிலாம் பேசினாரு சிஎம். ஆனால் அவங்களுடைய அடி மடியிலேயே கை வச்சிட்டாரு. இல்லை, ஒரு பெரிய எக்ஸ்போஷர் தான் இது. நம்ம சொல்லிட்டு இருந்தோம், இது ஆர்எஸ்எஸ் பாஜகவினுடைய பினாமி ஆட்சி அப்படின்னு சொன்னதை யாரும் ஏற்றுக்க தயாராக இல்லை. அதெல்லாம் இது செக்யூலர் ஃப்ரண்ட் அப்படின்னாங்க. கிடையாது. வெரி சிம்பிளான லாஜிக்கு. இந்த கேஸ் இஸ் த பெஸ்ட் எக்ஸாம்பிள் டு அண்டர்ஸ்டாண்ட் பிஜேபி ஆர்எஸ்எஸ் நெக்ஸஸ் தான் இந்த ஆட்சியை வழிநடத்துது அப்படிங்கிறதுக்கான தெளிவான ஆதாரம். இதை விட ஒரு ஆதாரம் தேவையில்லை. இந்த கேஸை யார் போட்டிருக்கா அப்படின்னா, இந்து முன்னணியில் இருக்கக்கூடிய இந்து மக்கள் கட்சியினுடைய கோவை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சூர்யா பிரசாந்த் இந்த வழக்கை போடுறார். அவர் முழுக்க முழுக்க ஆர்எஸ்எஸ் பயிற்றுவிக்கப்படவர். அர்ஜுன் சம்பத்தினுடைய கட்சியை சார்ந்தவர். அவருடைய பேக்ரவுண்ட் 14 கிரிமினல் வழக்குகள் இருந்தவர். ஒரு கொலை முயற்சி வழக்கில் 2 ஆண்டு தண்டனை விதிக்கப்பட்டவர் 2025. அது பெயிலில் இருக்கிறவர். அப்பீல்ல கேஸ் இருக்கு. அவரு தான் இந்த வழக்கே போடுறாரு. யார் அவருடைய வழக்கறிஞர்னா சேஷாத்ரி அவால் போடுறாரு. யாருடைய பெஞ்சுக்கு இது கொண்டு வரப்படுகிறது? இப்ப வெக்கேஷன் தானே, ஜிஆர் சுவாமிநாதன் அவருடைய பெஞ்சுக்கு கொண்டு வரப்படுகிறது. அதுவும் அவால். அவர் எப்படி செயல்படுவாருங்கிறது நம்ம சொல்ல வேண்டியதே இல்லை. அடுத்தது அரசு தரப்பில் ஆஜரானவர் PV பாலசுப்ரமணியம், அவரும் அவால். அவர் யாரால் நியமிக்கப்பட்டவர்னா, RSS ஆல் உருவாக்கப்பட்ட CT நிர்மல்குமார் என்கின்ற தற்போதைய அமைச்சர். யார் பிரிசன்ஸ், லா, கோர்ட் இதெல்லாம் ஹேண்டில் பண்றாரோ, EBயும் அடிஷனல் போர்ட்ஃபோலியோ வச்சிருக்கிறவர், அவர் நியமனம் செய்யப்பட்ட AAG அடிஷனல் அட்வொகேட் ஜெனரல், அவரு தான் கேஸில் அப்பியர் ஆகிறார். அப்ப அவாள்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு தீர்ப்பை உருவாக்கிட்டாங்க. இது யார் மேல இம்ப்ளை ஆகுது அப்படின்னா, இது இஸ்லாமியர்களுக்கு மட்டுமல்ல, இது நம்ம தமிழர்களுடைய அடையாளத்தை மொத்தம் அழிக்கக்கூடிய ஒரு செயல். இப்ப உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா, எங்களுடைய குலதெய்வ கோயில் 10ஆம் நூற்றாண்டு கோயில், திருச்செங்கோட்டில் இருக்கிற செல்லக்குமாரசாமி கோயில், அம்மன் கோயில் இருக்கு. அந்த அம்மன் கோயில்ல எங்களுக்கு வந்து எருமக்கடா வெட்டுற பழக்கம் உண்டு. இப்ப இவங்க என்ன சொல்றாங்க, ஸ்லாட்டர் ஹவுஸ்ல தான் நீங்க கொண்டு போய் வெட்டணுங்கிறாங்க. ஸ்லாட்டர் ஹவுஸ் மொத்தம் தமிழ்நாட்டில் 153 தான் இருக்கு. ஸ்லாட்டர் ஹவுஸ்க்கான ப்ரொசீஜர் என்ன தெரியுமா? 10 வருஷம் ஆயிருக்குன்னு அந்த மாட்டுக்கான வயது. நீங்க சர்டிபிகேட் வாங்கிட்டு போனாதான் ஸ்லாட்டர் ஹவுஸ்ல வெட்டுவான். பழி கொடுக்கிற, நேர்த்தி கடன் செலுத்துகின்ற வழக்கம் இருக்கிற நம்ம தமிழ் சமூகத்துல 2500 ஆண்டுகள் வரலாறு இருக்கக்கூடிய பழி கொடுக்கிற சமூகம் தான் நாம. எருமக்கடாவை வெட்டுவோம், மாடையும் பலி கொடுக்குறோம். இது நம்ம வழக்கத்துல இருக்கிறது. உணவுக்கு அடிப்படையா இருக்கக்கூடிய ஆதி திராவிடர் சமூகத்தில் இருக்கக்கூடியவர்கள் மாடை கரியா உண்ணுகின்ற வழக்கம் இருக்கு. அப்ப நீங்க ஸ்லாட்டர் ஹவுஸ் கொண்டு போய் வெட்டணும்னு ஒரு லைன்ல போட்டுட்டு அடுத்த லைன்ல என்ன சொல்றீங்கன்னா, இந்த ஸ்லாட்டர் ஹவுஸை தவிர வேற எங்கேயுமே நீங்க வந்து பொது இடங்கள்ல அப்படின்னு கூட சொல்லல, நீங்க மாடுகளையும் கன்றுகளையும் பலியிடக்கூடாது, பக்ரீத் நாள் மட்டுமல்ல வேற எந்த நாளிலும் பலியிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு ஆர்டரை, பிளாங்கெட் ஆர்டரை போட்டுட்டு கடைசியா ஃபைனல் லைன் எழுதுறாரு. இதை கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்களா அப்படிங்கிறத 29ஆம் தேதி எங்களுக்கு நீங்க ரிப்போர்ட் பண்ணணும். யாரு? போலீஸ் ரிப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு அவாளெல்லாம் சேர்ந்து ஒரு ஆர்டரை இப்போ போட்டு வச்சுட்டாங்க. இப்ப நான் கேட்கிறேன், 8 அமைச்சர்கள் இருக்கிறீங்கல்ல, ஆமா, 7+1 அண்ணன் திருமாவளவன் அவருடைய கட்சியில் இருக்கக்கூடிய அண்ணன் வன்னியரசு இருக்காரு. அண்ணன் அடிப்படை சாப்பாட்டுல கைய வச்சிருக்காங்கண்ணே. யாருமே மாட்டுக்கறி சாப்பிட்றது எங்களுடைய உரிமை, தமிழர்கள் அதனுடைய தங்களுடைய விருப்பம், நாம பூர்வ குடிகள், நம்ம மேல இருக்கக்கூடிய உணவு பழக்க வழக்கத்தை மீது ஏன கைய வச்சா, இதுக்கு எந்த அமைச்சராவது வாய் திறந்து பேசியிருக்கீங்களா? நீங்க இஸ்லாமியருக்கு எதிரானதை மட்டுமல்ல இது. நீங்க பக்ரீத்துக்கு வெட்டிக்கிட்டு இருந்தவங்க இன்னைக்கு வந்து வெட்ட முடியலல்ல, எத்தனை இடத்துல நிறுத்தியிருக்காங்க தெரியுங்களா?
யாருக்கான அரசுன்னு நீங்க சொல்லிக்கிட்டு இருக்கீங்களோ அவர்களுக்கு மிகப்பெரிய அநீதி இழைக்கப்பட்டிருக்கு. இது விஜய்க்கு தெரியுமா? அடுத்த கேள்வி. இந்த அமைச்சர்கள் என்ன பதில் சொல்ல போறீங்க? இந்த சமூகத்தினருக்கு மிகப்பெரிய அநீதி இழைச்சிருக்கீங்களே, அதுக்கு என்ன பதில்? அப்ப இது எந்த ஸ்டேட்ல தெரியுமா நடக்கும்? யூபி மாதிரி பிஜேபி ஆளுகின்ற மாநிலங்கள்ல தான் இப்படி நடக்க முடியும். வேற எந்த மாநிலத்திலையும் தமிழ்நாடு மாதிரி இடத்துல அவ்வளவு அக்கறையா நம்ம எந்த இடத்துல இடம் கொடுக்காம அரணா நின்று கழகத்தினுடைய தலைவர் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் எந்த பிரச்சனை வந்தாலும் தான் எதிர்த்து நின்று ஃபேஸ் பண்ணாரு. அத்தனை எதிர்மறை விஷயங்களையும் அவர் எதிர்கொண்டாரு, தடுத்து நிறுத்தினாரு. இன்னைக்கு இதற்கான நடவடிக்கைகள் யார் எடுத்திருக்கா? யார் இதை பத்தி பேசியிருக்கா? நீங்க பதவியில் இருக்கக்கூடியவர்கள், நீங்க 8 அமைச்சர்கள் இருக்கக்கூடியவர்கள், உங்களுடைய சமூகம் இதெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்குல்ல. இப்ப இன்னொரு விஷயம் வச்சுக்கோங்க, வைசியரா இருக்கக்கூடியவர்களோ இல்ல மற்றவர்களோ இது மாடு கறி சாப்பிடாதவங்க நிறைய பேர் இருக்கத்தான் செய்யறாங்க. அவங்களுக்கு இது பிரச்சனை இல்லை, அவங்க இதை பத்தி பேச போறதும் இல்லை. ஆனா யாருக்கான ஆட்சின்னு சொல்லி எங்களுக்கு அண்ணா ரஞ்சித் அண்ணா உங்களுக்கு சேர்த்துதான் இந்த கேள்வி. குரல் கொடுக்கண்ண. இப்படி நடந்திருக்கு. அமைச்சர் ஆக்கிட்டா மட்டுமே அதிகாரம் வந்ததாக அர்த்தம் அல்ல. எந்த வகையில இந்த அரசு கான்ட்ரிபியூட் பண்ணிருக்கு அவர்களுடைய வளர்ச்சிக்குங்கிற தெரிஞ்சுக்க வேண்டியது அவசியம் இல்ல. நான் ரஞ்சித் அண்ணன் குரல் கொடுத்தவரை நான் கேட்கிறேன், நான் திருமாவளவனை பார்த்து கேட்கிறேன், வன்னியரசனை பார்த்து கேட்கிறேன், எல்லார பார்த்து மீதி இருக்கக்கூடிய 7 அமைச்சர்களை பார்த்து கேட்கிறேன். கம்யூனிஸ்டுகள் நீங்க ஆதரவு கொடுத்துருக்கீங்களா? எந்த பாசிசம் நுழையக்கூடாது என்பதற்காக இந்த ஆட்சியை நாங்கள் அமர்த்தி இருக்கிறோம் அப்படின்னு ஆதரவு கொடுத்திருக்கிறோம்னு சொல்றீங்களே. இங்க முழுக்க முழுக்க பிஜேபி ஆர்எஸ்எஸ் மாநிலம் போலவே இங்கு இந்த திட்டம் அரங்கேற்றப்பட்டிருக்கிறது. இதற்கு என்ன பதில் கொடுக்க போறீங்க? இது ஆரம்பம். அடுத்து வருது திருப்பரங்குன்றத்தை அளக்குறீங்க. அளக்கிறதுக்கு பர்மிஷன் கொடுத்துட்டீங்க. அளந்து நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா, ஸ்டேட் சப்ஜெக்டா இருக்கிற முருகனை நீங்க ஏஎஸ்ஐக்கு ஒப்படைச்சிட்டீங்கன்னா அது சென்ட்ரல் சப்ஜெக்ட் ஆயிடும். சென்ட்ரல் சப்ஜெக்ட் ஆயிடுச்சுன்னா ராமர்கிட்ட கொண்டு போய் எங்க முருகனை நீங்க அடகு வச்சுட்டதா அர்த்தம். திருப்பரங்குன்றம்ங்கிறது யாருடைய மலை? தமிழர்களுடைய மலை. தமிழர்களுடைய மலை, முருகனுக்கானது. இது ஏஎஸ்ஐக்கு நீங்க ஒப்படைக்கிறதுக்கு நீங்க தயாராயிட்டீங்களே. இன்னைக்கு சிடி நிர்மல்குமார் அந்த சட்டமன்ற தொகுதியில் வெற்றி பெற்றவர் தொகுதி முழுக்க போய் வாரத்துக்கு முன்னால் உங்களோட தான் இருப்பேன், எப்படின்னா அங்கே அஜிடேஷன் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக அவர் அலர்ட் மோடுக்கு போறாரு. அங்க இருக்கக்கூடிய இணக்கமான ஒரு சூழலை உருவாக்குறார். ஏன்னா அடுத்து தான் நடக்க போகுது. அப்ப நீங்க அங்க இருக்கக்கூடிய தர்காக்கு எப்ப போகணும்னு இனி ஏஎஸ்ஐ கண்ட்ரோலுக்கு போயிடுச்சுன்னு சொன்னா அவங்க தான் முடிவு அறிவிப்பாங்க. தீபம் எங்க ஏத்தணுங்கிறது அவங்க தான் பர்மிஷன் கொடுப்பாங்க. அவங்க சொல்ற இடங்கள்ல தான் எல்லாமே நடக்க போகுது. அப்ப தமிழர்களுடைய அடையாளம், தமிழனுடைய பண்பாடு, தமிழோட நாகரிகம் நாங்கெல்லாம் சொல்லி இதெல்லாம் அழிக்கிறதுக்கான முயற்சி வருது. ஏங்க புலி வருது, இதை விட்டுட்டீங்கன்னா கடிச்சு தின்றுங்கன்னு சொன்னோம். சும்மா விரட்டிக்கிட்டு இருக்காங்க இவங்க, அப்பெல்லாம் ஒண்ணுமே கிடையாதுங்கன்னு சொன்னீங்களே. புலி அடிச்சிருச்சு, பெரிய இழப்பு ஏற்பட்டுருச்சு. உணவு பழக்க வழக்கத்தை இந்த ஆர்டரை நீங்க அப்பீல் போயே ஆகணும், இந்த ஆர்டரை நிறுத்தியே ஆகணும். இல்லைன்னா இந்த இனத்தினுடைய பூர்வக்குடியினுடைய உரிமை பாதிக்கப்பட்டிருக்கு. அடிப்படை உரிமை, ஃபண்டமெண்டல் ரைட். ஃபுட்டில் நீங்க எப்படி கை வைப்பீங்க? ஆனா நீங்க என்ன சொல்றீங்க? ஸ்லாட்டர்னு சொல்றீங்க, ஸ்லாட்டர் ஹவுஸ்னு டெக்னிக்கலா ஏமாத்துறீங்க. இதை தானடா காலகாலமா பண்ணி எங்களை திரும்ப திரும்ப அடிமையாக்கிட்டு வந்தீங்க. இன்னைக்கு நவீன யுகத்துல ஸ்லாட்டர் ஹவுஸ்ங்கிற பேரு. என் சாமிக்கு படைக்கிறத நான் ஏன் ஸ்லாட்டர் ஹவுஸ்ல கொண்டு வெட்டணும்? ஏன் கொண்டு போய் வெட்டணும்? வழக்கமா இப்ப எனக்கு குலதெய்வம் இருக்கு பாத்தீங்களா, குலதெய்வத்தை முன்னாடி முனீஸ்வரன் வச்சிருப்பாங்க. ஆட்டை வெட்டி ரத்தத்தை முனீஸ்வரனுக்கு தான் படைப்பாங்க. இது வழக்கமா நடக்கும், உங்களுக்கு தெரியும். நான் சொன்னேன் எங்களுது எருமகடா வெட்டுற பழக்கம் இருக்குன்னு. ஆடு வெட்டுறதுக்கு முன்னாடி பெரும்பாலான குலதெய்வங்கள் எருமகடா வெட்டு. ஆமாங்க. இது என்னங்க, எங்க நம்ம சங்க இலக்கியங்கள் அழகா சொல்லியிருக்குல்ல எல்லாமே. நீங்க அதே அம்மன் காலில் இருக்கக்கூடிய எருமகடா தலை தாங்க இருக்கும். இவங்க என்னங்க நமக்கு சொல்லி தர்றது? அப்ப நீங்க என்ன பண்றீங்க? தமிழருடைய அடையாளத்தை அழிக்க முயற்சி எடுத்துட்டீங்க, ஆரம்பிச்சிருச்சு. இதை தாண்டா கூடாதுன்னு யாரு செஞ்சா? ஐயா சி ஜோசப் விஜய் அவர்கள். ஐயா, கிறிஸ்துவர்களுக்கும் முக்கியமான உணவு மாட்டுக்கறி. ஆமா, விரும்பி சாப்பிடுவாங்க. அதற்கான குரல் கொடுங்க சி ஜோசப் விஜய் அவர்களே. அவர்களுக்காக குரல் கொடுங்கள். 8 அமைச்சர் கொடுத்துருக்கிறீங்களே, அவர்களுக்காக குரல் கொடுங்கள். அந்த ஒடுக்கப்பட்ட சமூகம்னு நீங்க எல்லாம் சொல்லி உரிமை கொண்டாடினீங்களே, கொடுக்காதது இது நாள் வரைக்கும் கொடுத்தோம்னு சொன்னீங்களே, அவருடைய மிகப்பெரிய உரிமையை பறிச்சிருக்கீங்களே, அதற்காக பேசுங்கள் சி விஜய் அவர்களே, ஜோசப் விஜய் அவர்களே. ஏன் பேச மாட்டீங்க? அண்ணா ரஞ்சித் அவர்களே பதறினீங்களே, பதில் சொல்லுங்க. திருமாவளவன் அண்ணா பதில் சொல்லுங்க. அண்ணா வன்னியரசனை பதில் சொல்லுங்க. இல்ல இது இப்போ எனக்கு இதெல்லாமே விஜய்க்கு தெரிஞ்சுதான் நடக்குதா, இல்ல பியூரோக்ரசி? அவருக்கு அதெல்லாம் தெரியறதுக்கான வாய்ப்பு இல்லை.
பியூரோக்ரசி வந்து அவருக்கு அதை பத்தி கவலையும் இல்லை. அவருக்கு அவர் வந்து ஹீஸ் இன் கேசல். அவரை சுத்தி இயக்குகின்றவர்கள் ஆக்டிங் சீஃப் மினிஸ்டர் ஆதவ அர்ஜுனா அவர்களுக்கு இது தெரியும். அவருக்கு இதை பத்தி எல்லாம் கவலை இல்லை. அவருக்கு லாட்டரி வைக்கணும், விரைவில் கேசினோ வருதுன்னு சொல்றாங்க. அப்படிதான் சொல்றாங்க. நானும் கேள்வி. ஈசிஆர்ல கேசினோஸ் வரப்போகிறது. முதல்ல பாண்டிச்சேரியை முதல்ல வந்து ஒரு லாஸ் வேகாஸ் மாதிரி ஒரு முழுக்க கேசினோ ட்ரக் மாதிரி ஒரு மாஃபியா சிட்டி மாதிரி மாத்துறதுக்கான வேலை நடக்குது. ஈசிஆர்ல கேசினோஸ் வரப்போகுதுன்னு சொல்றாங்க. ஏன்னா லாட்டரி மாட்டினவர்கள் போட்ட பணத்துக்கான முதலீடுக்கான வருவாயை திரும்ப எடுக்கணும்ல இந்த ஸ்டேட்ல இருந்து. இப்ப பாருங்க 717 பார் க்ளோஸ் பண்ணாங்கன்னாங்க, மது கடைகள் மூடப்பட்டது. 10 ரூபாய் பாட்டிலுக்கு 10 ரூபான்னு பாட்டு பாடினீங்க, இன்னைக்கு பாட்டிலுக்கு 40 ரூபாய் அதிகம். என்ன சொல்றீங்க? பார்ல கியூல நின்று கொடுமைங்க. எவ்வளவு பெரிய கியூ தெரியுமா? 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் நின்று வாங்கிட்டு போறான், பாட்டிலுக்கு 40 ரூபாய் அதிகம். மணமகிழ் மன்றமா இல்ல இவங்க இந்த பார் லைசன்ஸ்ல சில சேஞ்சஸ் கொண்டு வர போறோம் அப்படின்னு சொன்னாங்க. ஒருவேளை வந்து டாஸ்மாக் இருக்கக்கூடிய கடைகளை குறைச்சிட்டு இப்போ கர்நாடகாவில் இருக்கிற மாதிரி பாரா மாத்திர பார் அதிகம் கொடுத்துட்டா இவங்க வருவாய் ஈட்டிக்கலாம். இவங்களுக்கு வேண்டப்பட்டவர்களுக்கு இவர் கொடுத்துக்கலாம். யாருக்கு தெரியும்? அது ஆதவ அர்ஜுனா கூட நடத்தலாம், மார்டின் கம்பெனி கூட நடத்தலாம். இவங்களுக்கு வேண்டப்பட்டவர்கள் பெருமளவில் நடத்தலாம். விஷ்ணு ரெட்டி, அனில் ரெட்டி எல்லாம் வந்திருக்காங்கல்ல ஆந்திரால இருந்து. இவருடைய படங்கள்ல முதலீடு செய்தவர்கள் இன்னைக்கு படம் ரிலீஸ் ஆயிடுச்சு, அன்அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணது இவங்களே தாங்கிற மாதிரியான பேச்சுகள் எல்லாம் இருக்கிற நிலையில அதற்கான முதலீடுகள்லாம் ஈட்டணும்ல, முதலீட்டுக்கான வருமானத்தை திரும்ப எடுக்கணும்ல. இவர்களுக்கு இந்த அரசுக்கு என்ன சார் சம்பந்தம்? இந்த ரெட்டிகளுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் இந்த முதலமைச்சருக்கும் நீங்க போன யார் கூட்டணி கட்சி தலைவர்களோட நீங்க போகலாம், உங்க கட்சியினுடைய தலைவர்களோடு நீங்க போகலாம், பிரதமரை பார்க்கறது கூட. நீங்க அதெல்லாம் போகலையே. செங்கோட்டையனை கூட்டு போலாம். அவர் முக்கியமான அமைச்சர் தான் உங்களுக்கு. நீங்க யாரை கூட்டு போறீங்க? ரெட்டிகாருவை கூட்டு போறீங்க. என்னங்க நடக்குது? இல்லை, எனக்கு இன்னொரு கேள்வி வந்துச்சு. இப்போ ராயல் என்ஃபீல்டு ஒரு 2500 கோடி ப்ராஜெக்ட் அது வந்து ஓசூரில் வந்திருக்கணும், உரக்கடம் வர வேண்டிய ப்ராஜெக்ட். ஓசூரில் உரக்கடத்தில் வர வேண்டிய ப்ராஜெக்ட் இது. அதே போல் ஒரு 17,500 கோடி இந்த ஃப்ளைட் மேனுஃபேக்சரிங் டிஆர்டிஓவோட ப்ராஜெக்ட், அது ஓசூரில் வரணும். அது ஒரு இதெல்லாம் பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 17,500 கோடி ப்ராஜெக்ட் வந்து நம்மளை விட்டு போயிடுச்சு ஒரே வாரத்தில். இவங்க வந்து ரீல்ஸ் போட்டாங்க, அந்த ரீல்ஸை பார்த்து ஊரே வந்து கேலி பண்ணுது. ஆனால் ஆந்திராவில் இருக்கக்கூடியவங்க உதவி செய்கிறாங்க, அது வந்து பர்ஃபெக்டாக நல்லா இருக்குன்னு என்கரேஜ் பண்ணுறாரு. தெலுங்கு அப்படி தானே சொல்லுவாங்க, நல்லா இல்லைன்னு சொல்லுவாங்களா என்ன? ஏன்னா அவங்களுக்கு இது ஆப்பர்ச்சுனிட்டி. அந்த அம்மையார் வந்து கீர்த்தனா அம்மையார் வந்து அவங்களுக்காக எலெக்ஷன் வேலை பார்த்தவங்க. அந்த ஒரு புகைப்படம் இருந்து அந்த புகைப்படத்தை நான் பார்த்தேன். ஆமாம், அந்த அம்மையார் வந்து அவங்களுக்காக வேலை பார்த்தவங்க. அவங்க திரும்ப பெண் டீமில் வந்து இங்கே வேலை பார்த்தவங்க. அதன் பிறகு இங்க இருக்கிற டேட்டாவை திருடிட்டு அங்க போனவங்க. இது மாதிரியான ஒரு தொடர்ந்து ஒரு அவர்களுடைய பின்னணி ஒரு என்ன சொல்றது, ஒரு துரந்தர் மாதிரியான கேரக்டராகவே அது ஓடி இருக்கு. அவங்க ஜாதி சங்கத்தெல்லாம் போய் மாலெல்லாம் போட்டு கூடி எல்லாமே கத்துனது முதற்கொண்டு எல்லாமே பார்த்தோம். அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா துரந்தர் தான். துரந்தர் இந்தி படம் பார்த்தவங்களுக்கு தெரியும். ஒரு ஆபரேஷனுக்காக வந்தவங்க அங்க போய் சேர்த்திருக்காங்க, அவர்களுக்கான ரிவார்டை வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. தமிழ்நாட்டினுடைய மூல வளங்கள், தமிழ்நாட்டினுடைய அரசியலை முடிவு பண்ணக்கூடிய இடத்துல ஆந்திராவில் இருக்கக்கூடிய தெலுங்கு தேசம், அவங்கள சார்ந்த ரெட்டி குரூப்பு இந்த வேலையெல்லாம் பார்க்குது அப்படின்னு அப்படித்தானே இருக்கு. இல்லைன்னா எங்க இருந்து இதெல்லாம் வரப்போகுது? கவர்னரை பார்க்க போகும்போதே அவங்க தானே போறாங்க. கவர்னர் அது எதுக்குன்னே தெரியல, கவர்னர் பார்க்கும்போது கூட்டு போறாரு. ஆமா, ஆக்சுவலி விஜய் இயக்கப்படுகிறார். விஜய்க்கு அந்த பதவி போதை இருந்தா போதும். அந்த பதவி போதை அவருக்கு வந்துருச்சு. அந்த சுகத்தை, பதவி சுகத்தை அனுபவிக்கணுங்கிற முடிவுக்கு அவர் போயிட்டார். அவர் பேரை சொல்லி சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் என்ன முடியுதோ இயக்க முடியுதோ, இந்த பதவியில தக்க வச்சுக்கிறதுக்கு எல்லா விதமான தவறான வழிமுறைகளும் கையாண்டு அவங்க ஆட்சிக்கு வர்றாங்க. இப்ப மீண்டும் எல்லாத்தையும் தவறான முறைகள்ல தான் அதை கையாண்டுகிட்டு இருக்காங்க. இது ஒரு பேர் அழிவை நோக்கி இந்த ஸ்டேட் போயிட்டு இருக்கு. எந்த ஸ்டேட்டை பார்த்து மற்ற மாநிலங்கள் எல்லாம் ஆஹா ஓஹோன்னு சூப்பரா பாராட்டுச்சோ, எள்ளி நகையாடுகின்ற நிலைக்கு இந்த அரசு ஒரே மாசத்துல வந்துருச்சு. தமிழ்நாடு தான் இந்தியாவினுடைய அரசியலை முடிவு பண்ணக்கூடிய ஒரு இடமாக இருந்துச்சு. இப்போ இந்தியாவில் ஒரு தேர்ட் ஃப்ரண்ட் உருவானாலும் சரி, இல்லை காங்கிரஸ் வெற்றியை நோக்கி நகர்ந்தாலும் சரி, அதுக்கான அஜெண்டா இங்கே ஃபிக்ஸ் பண்ண. காங்கிரஸ் வெற்றியை நோக்கி நகர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அது தெரிஞ்சிச்சு தெளிவா. ராகுல் காந்தி இருக்கிற வரைக்கும் நடக்க போறது இல்லை. தேர்ட் ஃப்ரண்ட் அவருக்கு அடுத்த நிலையில் இருக்கக்கூடிய RSS கைக்கூலிகள் காங்கிரஸை வழிநடத்துகின்ற வரையில அது நடக்க போறது இல்லை அவருக்கு. இல்ல ஒரு தேர்ட் ஃப்ரண்ட் உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? ஃபெடரல் ஸ்டேட்ஸ் எல்லாமே இப்போ வந்து மம்தா பானர்ஜி அது இயற்கைதான் முடிவு பண்ணும். ஏன்னா பாதிக்கப்பட்டவர்கள் அதிகம், காங்கிரஸால் பாதிக்கப்பட்டவர்கள் அதிகம், பாரதிய ஜனதாவால் பாதிக்கப்பட்டவர்கள் அதிகம். அதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லைன்னு சொல்ல முடியாது, வாய்ப்புகள் அதிகம்னே நான் பார்க்குறேன். ஸோ இப்போ இந்த தேர்ட் ஃப்ரண்ட் எல்லாம் உருவாகும் போது
இந்தியாவினுடைய அரசியல்ல 29 ஒரு பெரிய மாற்றம் இருக்கதான். உறுதியா 29ங்கிறத விட இந்த ஆட்சி எவ்வளவு நாள் தொடருதுங்கிறது நாட்களை எண்ணிக்கொண்டு தான் நகர்த்தணும். ஸோ அப்போ தமிழ்நாடு ஃபிக்ஸ் பண்ணக்கூடிய பாலிடிக்ஸை காலி பண்ணணும் அப்படின்னா, தமிழ்நாட்டின் மேல இருக்கக்கூடிய ப்ரைடு, ஒரு பெரிய மரியாதை காலி பண்ணணும் அப்படின்னா, விஜய் மாதிரியான ஒரு ஆள் வந்தா தான் காலி பண்ண முடியும்னு செட் பண்றாங்களா? இல்ல, அவங்க என்னன்னா அவங்களுக்கு வேணுங்கிறத செயல்படுத்திக்கிறதுக்கான முடிவுக்கு போயிட்டாங்க. நீங்க உயர்கல்வித்துறை அமைச்சருடைய ஸ்டேட்மெண்ட்டை நீங்க பாத்தீங்கல்ல, பல்கலைக்கழகங்களுக்கு வேந்தராக முதலமைச்சருங்கிறத சுப்ரீம் கோர்ட்ல ஒரு ஆர்டரை வாங்கி இம்ப்ளிமெண்ட் பண்ணி வச்சிருக்கிறது. பெரிய சண்டை அது. அதை ஃபாலோ பண்ண வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லி காங்கிரஸினுடைய உயர்கல்வித்துறை அமைச்சர் ஒரு பேட்டியை கொடுக்குறாருன்னா, மீண்டும் அந்த அதிகாரத்தை நீங்க ஒன்றிய அரசுக்கு கொண்டு போய் கொடுக்கதான் நீங்க முயற்சி பண்றீங்க. அப்ப பாஜகவுக்கும் காங்கிரஸுக்கு பாலிசியா எந்த வேறுபாடுமே கிடையாது. கிடையவே கிடையாது. அது 120 வருஷ தயிர் கம்பெனி, இது 80 வருஷ தயிர் கம்பெனி, அவ்வளவுதான் மேட்டர். ரெண்டுக்கு வித்தியாசம் கிடையாது. ஆனா என்னன்னா, திமுக இருந்த வரைக்கும் கூடவே வச்சுக்கிட்டு ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருந்தது. நீங்க எங்க ஸ்டேட்டுக்கு எந்த கெடுதலும் பண்ணிடாத அளவுக்கு கூட வச்சு நம்ம காப்பாத்திக்கிட்டோம் ஸ்டேட்டை. இப்ப என்னன்னா, அவங்களுக்கு வேற ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போது அவர்கள் அந்த பக்கம் தாவுறாங்க. அதிகாரத்தினுடைய ஆசை, பேராசை, அதை நோக்கி நகர்ந்துருக்காங்க. நமக்கு அதை பத்தி கவலை கிடையாது. பட் ஆனா அவங்களுடைய நோக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஒன்னா தான் இருக்குது. அப்போ இது ஒரு வகையில நீங்க சொல்றது, இவங்க துரோகம் பண்ணிட்டாங்க. இன்னைக்கு ஒரு ஆட்சி அதிகாரத்துல போய் ஒரு மினிஸ்டர் பதவி வாங்கின உடனேயே மாநில உரிமைகள்ல இவங்களோட நிலைப்பாடு என்னங்கிறது வெளியே காமிக்கிறாங்க. இது தமிழ்நாட்டுக்கு ஒரு பாடமா? மிகப்பெரிய பாடம். இன்னைக்கே அந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ் எல்லாருமே ஐயோ நான் தாவேக்கு ஆதரவாளர் இல்லை, யாரெல்லாம் காசு வாங்கலன்னு கதறாங்க, யாரெல்லாம் ரீல்ஸ் அவங்களுக்காக போட்டாங்களோ அவங்கெல்லாம் ஒரு பக்கம் பதறி ஓடுறாங்க. ஒரு பக்கம் உள்ள ஐட்டம் டான்ஸா போட்டவங்க, தவறதா அதாவது அடல் சொல்லி பார்க்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் போட்டவங்க எல்லாம் தாவேக்காக்காக வாக்கு கேட்டிருக்காங்கிறது இப்போதான் எக்ஸ்போஸ் ஆகுது. அதாவது முழுக்க சொல்லணும்னா, எதெல்லாம் ஒரு சமுதாயத்துக்கு கூடாதோ, எதெல்லாம் செய்யக்கூடாதோ அதை எல்லாத்தையும் இவங்க சோசியல் மீடியாவில் செஞ்சதனுடைய விளைவு. எந்த பொய்களை எல்லாம் அவர்கள் கட்டமைப்பதற்காக முயற்சி எடுத்தார்களோ, எப்படி மாசா அந்த தப்பை செஞ்சாங்களோ எல்லாம் இன்னைக்கு எக்ஸ்போஸ் ஆகி நிற்கிது. இது இன்னைக்கு ஒரு பெரிய ஒரு வருத்தத்தை மக்கள் மனசுல கொடுத்துருக்கு. வருகின்ற தேர்தல்களில் எப்படி இருக்குங்கிறது ஒரு ரிசல்ட் நம்ம பார்க்க தான் போறோம். நீங்க தாராபுரத்தினுடைய சட்டமன்ற வேட்பாளர், சட்டமன்ற உறுப்பினர் சத்யபாமாவா அந்த அம்மையார், அவங்க ரிசைன் பண்றாங்க. 81,000 வாக்குகள் பெற்றிருக்கீங்க சகோதரி. நீங்க ரெட்டலையில பெற்றிருக்கீங்க, நீங்க அதிமுகவில் பெற்றிருக்கீங்களா, எங்களுக்கு ஒன்றும் வருத்தம் கிடையாது. ரைட், அது ஒரு ஆரோக்கியமான போட்டி. தேர்தலில் மக்கள் முடிவு பண்றாங்க. 3ஆம் இடத்துல தான் அங்கே தாவேக்கா இருக்கு. 41,000 ஓட்டுகள் தான் பெற்றிருக்கு. சரி பாதி தான் வாங்கியிருக்கு. அந்த இடத்துல நீங்க ரிசைன் பண்ண தாவேக்காக்க போறீங்கன்னா, அங்க இருக்கிற மக்களை நீங்க முட்டாளா நினைக்கிறீங்களா? அந்த ஊருக்குள்ள விட்டுருவாங்களா? எந்த ஊராட்சிக்குள்ள போய் நீங்க திரும்ப ஓட்டு கட்ட முடியும்? எவ்வளவு பெரிய அக்கிரமத்தை செய்றீங்க. 21 நாட்களுக்குள்ள நீங்க ரிசைன் பண்றீங்கன்னா, பர்சனலா ஏதோ ஒரு ஆதாயத்துக்காக நீ ரிசைன் பண்ணீங்கன்னு பப்ளிக்கு புரியாது. ஏன்டா எப்படின்னா எங்களால விற்கிறியாடா? எங்க ஓட்டுரிமையை நீ விற்க போறியா? நான் தெரிஞ்சுதானே நான் ரெட்டலைக்கு போட்டேன். தாவேக்கா 3ஆவது இடத்துக்கு தள்ளி வச்சிருக்கேன்ல, நீ அந்த கட்சியில் போய் சேர்றனா, நீ எந்த விதத்தில் நியாயம் அந்த ஊருக்காரன் கேட்க மாட்டானா? திரும்ப தேர்தல் போய் நின்னா அதில் ரிஃப்ளெக்ட் ஆகாதா? எவ்வளோ பெரிய தப்பு இது. மதுராந்தகத்தில் நின்ன அம்மையார், அவங்க மரகதம் குமரவேல ஏதோ ஒரு பேர், அந்த அம்மையார் 2014 எம்பியா நின்று ஜெயிச்சிருக்காங்க. 2019 எம்பிக்கு தோத்துட்டு 2021 மறுபடியும் எம்எல்ஏ ஆயிட்டாங்க. இப்போ மறுபடியும் எம்எல்ஏ ஆயிட்டாங்க. அவங்க கணவர் ஒரு பெரிய முகமா இருக்காரு. இங்க அன்புமணி ராமதாசன் கேட்கிறாரு, தொகுதிக்குள்ள நீங்க நுழைய முடியாது பாத்துங்கிறாரு. மக்கள் அவ்வளவு கொதிப்படைஞ்சிருக்காங்க. அவரோட ஸ்டேட்மெண்ட், இப்படி குதிரை பேரம் நடந்துச்சு அப்படின்னா பொது கேண்டிடேட்டை நிக்க வைப்ப எதிர்கட்சி எல்லாம் சேர்ந்து அப்படிங்கிற இடத்துக்கு நகர்றாரு. ஆமாங்க, தப்பு இல்லைங்களா? தப்பு இல்ல. நீங்க இவ்வளவு பெரிய குதிரை பேரம் நடத்தும் போது ஏன் இதை செய்யக்கூடாது? செய்யலாமே. அந்த குதிரை பேரத்திலே அவங்க கன்வீட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இன்னமும் அதிகம் இருக்கு. அவங்க ரிசைன் பண்ணிட்டதுனால. ஏன்னா அதாவது இவர்களை தகுதி நீக்கம்னு செய்ய கொடுத்திருக்கிற மனு நிலுவையில் இருக்கின்ற நிலையில் அதற்கான ஆதாரங்கள், ஆமாம் அவர்கள் மாத்தி தான் ஓட்டு போட்டிருக்காங்கன்னு ரெக்கார்டட் எவிடன்சஸ் இருக்கும் பொழுது, ஏன்னா வீடியோ ரெக்கார்டிங் கிளியரா பண்ணியிருக்காங்க, பேட்ச் வைஸ் எடுத்திருக்காங்க. அப்ப நீங்க இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆதரித்து வாக்களித்தவர்கள் பட்டியலில் உங்க கட்சியினுடைய முடிவுக்கு எதிராக வாக்களித்தவர்கள் நீங்கிறது ஆதாரம் இருக்கின்ற பொழுது உங்களுடைய தகுதி நீக்கம் செய்யப்படும் அப்படிங்கிறது உறுதியான நிலையில் நீங்கள் ரிசைன் பண்ணிட்டா அது செல்லாதுன்னா கிடையாது. ப்ரீவியஸ் சுப்ரீம் கோர்ட் வேர்டிக்ஸ் எல்லாம் இருக்குது. இந்த நிலுவையில் இருக்கின்ற பொழுது அவர் அவசரமா சபாநாயகர் டிக்ளேர் பண்ணாலுமே கோர்ட்ல அது செல்லுமானா செல்லாது. 20 ஆண்டுகள் வரை அவர் வழக்கில் அவர்கள் தேர்தல் நிற்பதற்கான தடை விதிக்கப்பட வேண்டும்னு இந்த கேள்விகள்லாம் வந்திருக்கு. இது எல்லாம் கோர்ட் முடிவு செய்யும். இல்லை, எனக்கு இன்னொரு சின்ன சந்தேகம். இப்போ 5 பேர் போகிற 4 பேர் போயிருக்கிறாங்க, இன்னும் 2 பேர் போகிறாங்க அப்படின்லாம் பேசுகிறாங்க.
இப்போ இவங்க போகிறது வந்து ரெசிக்னேஷனை வந்து சபாநாயகர் வந்து அக்செப்ட் பண்ணுறாருன்னு வச்சுங்களேன். அதாவது கட்சி தாவல் தடை சட்டத்தான பெட்டிஷன் அப்படியே இருக்குது. ஆனால் இவர் வந்து அக்செப்ட் பண்ணும்போது நாளைக்கு எடப்பாடி அவர்கள் கோர்ட்டுக்கு போனாங்க அப்படின்னா இந்த வழக்கு 1 வருஷம் 2 வருஷம் நிலுவையில் இருந்துச்சு, சிபிஐக்கே போயிட்டாரு, இல்லை 2 ஆண்டுகள் இழுத்துச்சு அப்படின்னா அந்த மக்களுக்கு பிரதிநிதிகளே இருக்க மாட்டாங்களா? இருக்க மாட்டாங்கல்ல. எப்படி வந்து டிடிவி அவர்கள் அதுவே வந்து டிவிக்கு சேஃப் ஜோன் நினைக்குது. 234ல அவங்களுக்கு வந்து இப்ப 5 குறைஞ்சிருச்சுன்னா தேர்தல் நடக்கலனாலுமே 229ல தானே பாதி தேவைப்படுது. ஆமா, அப்ப கம்யூனிஸ்டுகள் மீது அவங்களுக்கு நம்பிக்கை இல்ல, காங்கிரஸ் மேலேயும் நம்பிக்கை இல்ல, இவங்க மேலேயும் நம்பிக்கை இல்ல, விசிகே மேலேயும் நம்பிக்கை இல்ல. சோ நம்பர்ஸை குறைச்சு இதை ரீடைன் பண்ணா கூட சேஃப் ஜோன் தானே. பின்னாடி அவங்க தலையெழுத்து எப்படியோ போயிட்டு போகுது. நாம் ஆட்சியில் இருந்தோமா, 1 வருஷம் போட்ட முதல்ல காசு எடுத்தோமா, அவ்வளவுதான். லாட்டரி கம்பெனில இருந்து இன்வெஸ்ட் பண்ணதுக்கான ரிட்டர்ன்ஸ் எப்படி எடுக்கிறது இப்ப திட்டமிடல தானே. நீங்க சும்மா ஒண்ணு நீங்க பிடபிள்யூடி டிபார்ட்மெண்ட்டை வாங்கி வைக்கலையா, பார்க்க தானே போறோம். அடுத்த 6 மாசத்துல நீங்க என்னென்ன அவார்டு பண்ண போறீங்க, எதுல நீங்க என்ன பர்சன்டேஜ் வாங்கியிருக்கீங்கன்னு கவனிக்க சொல்லியிருக்காங்க. இப்ப திடீர்னு குவாரி மைன் எல்லாமே நிறைய வந்து நாங்கள் வந்து சீஸ் பண்ணுறோன்னு சொல்லி எல்லாம் டெண்டர்லாம் கேன்சல் பண்ணுறாங்க. எனக்கு ஒரு செய்தி கிடைச்சது அப்படின்னா இந்த டெண்டர்கள்லாம் முதல்ல லோக்கல் இருக்குங்க எல்லாத்தையும் நீக்கிட்டு ஆந்திராவிலேருந்து ரெட்டிக்கு கொடுக்கறது வேலை நடக்குது. மொத்தமாக கொடுக்கறதுக்கான முயற்சி நடக்குது. ஏதோ ஒரு ரூபத்தில் முதலீடுகள் போட்டதை எடுக்கணும்ல. நான் தான் சொல்கிறேன், ரெட்டிக்காரன் சும்மா வர போகிறான் என்ன, அவரெல்லாம் பெரும் பண முதலைகள். விஜயை நம்பி முதலீடு போட்டிருக்காங்க. இன்வெஸ்டார்ஸ் எல்லாம் சேர்ந்து இந்த குதிரை மேலே பணம் கட்டியிருக்காங்க. இப்போ இந்த குதிரை மேலே கட்டின பணத்தை திரும்ப எடுத்தாகணும்ல. மொத்தத்தில் இந்த ஆட்சியே குதிரை ஆட்சி தான். லாட்ரி அடிக்கிற மாதிரி குதிரை ஜெயிக்கணும். இந்த குதிரை ஜெயிக்கிறதுக்கு இவங்க எல்லாம் வேலை பார்த்தாங்க. இந்த குதிரையை ஜெயிக்க வச்சிருக்காங்க எல்லா தில்லாலங்கடி வேலையும் பண்ணி. இப்போ இந்த குதிரைகள் பத்துலன்னு குதிரை வாங்குது. அதே மாதிரி ஸ்டெர்லைட் வந்து கிரீன் ஸ்டெர்லைட்டா கொண்டு வரதுக்கான வேலை நடக்குது அப்படிங்கிறாங்க. அது நம்ம கிரீன் நான் தான் சொன்னேன், நான் தான் சொன்னேன், அதுலேயும் மறைமுகமா இல்லை, இப்போ தெளிவாக இந்த ஒரு கோர்ட் வேர்டிக்ட்ல நடந்த நிகழ்வுல ஏஏஜி எப்படி நடந்துகிட்டாருங்கிறத வச்சே சொல்லலாம். இது பாரதிய ஜனதாவினுடைய மறைமுகமான ஆட்சி. இங்க நான் தெளிவா சொல்றேன், மத நல்லிணக்கத்தை கெடுக்கணும், தமிழர்களுடைய அடையாளத்தை அழிக்கணும். இதை நான் வந்து ஆட்சியில் இருக்கும்போது பாஜக வந்தா இதெல்லாம் செய்யும், இடம் கொடுத்துடக்கூடாதுன்னு சொன்னோம். பாஜக வந்தாதான் செய்யுமா? நாங்க ஜோசப் விஜயை வச்சே செய்வோம். பார்த்திபன் ஒரு படத்துல சொல்லுவாரு, திரும்பிடா அந்த பக்கம் திரும்பினா நீ உதப்பியா, திரும்பாட்டி நான் உதப்பினேன்னு உதப்பாப்ல. இதில் நான் சோஷியல் மீடியாவில் நான் ரொம்ப ஆக்டிவாக இருந்து பார்த்த வரைக்கும் என்ன தெரிஞ்சு அப்படின்னா, விசிகா வந்து தாவேக்காவை நோக்கி நகரும்போது நகர்றதுக்கு முன்னாடி இருந்தே சோஷியல் மீடியாவில் ஒரு பெரிய நரேஷன் செட் ஆகுது. தலித் நான் தலித் அப்படிங்கக்கூடிய போலரைசேஷன் வந்து ரொம்ப அதிகமாகுது. இது RSS வழக்கமாக நார்த்தில் பண்ண ஒரு ஸ்ட்ராட்டஜி. அதே தானுங்க, நான் தான் சொல்றேன், 12 அமைச்சர்கள் ஒன்றிய அரசுல கொடுத்து வச்சிருக்காங்கல்ல. அதுக்காக அவங்களுக்கான இருக்கலே அதிகமாக யாருக்கு எகெயின்ஸ்டா தெரியுமா கிரைம் நடந்துகிட்டு இருக்கு நார்த்தில்? தலித் மக்களுக்கு எதிராக குற்றங்கள் அதிகமாக நடக்குது. அவர்கள் தான் பாலியல் வன்கொடுமைக்கு கடுமையாகிறாங்க. ஏன்னா அவங்களுடைய சாஸ்திரம் சொல்றது அவங்களுக்கு அதுதான். நீங்க அந்த சமூகத்துல யாராவது எதிர்த்து பேசுனாங்கன்னா அங்க இருக்கக்கூடிய அந்த பெண்களை மானபங்கப்படுத்தணும், நீங்க வன்முணர்வு செய்யணும், இது மாதிரியான செயல் ஈடுபடுத்தி அந்த சமூகத்தை நீங்க ஆதிக்கத்துல வச்சிருக்கணும் அப்படிங்கிறத அந்த சாஸ்திரங்கள் சொல்றதை அவன் ஃபாலோ பண்றான். அங்க இருக்கிற திரிவேதி, சத்துர்வேதி, புரோஹித் இவனுங்களுக்கு வேலையே அதுதான். நீங்க சொன்ன இன்னொரு விஷயம், நான் ஒரு சமீபத்தில் நான் ஒரு கடையில் டீ குடிச்சேன். நார்த் இந்தியன் பசங்க தான் போட்டிருந்தானுங்க. அப்போ நான் கேட்டேன், இந்த கடையை உங்க ஊர்லேயே வச்சிருக்க வேண்டியதானே அப்படின்னு கேட்டப்ப, எங்கள் ஊரில் வச்சு எங்கள்கிட்ட குடிக்க மாட்டாங்க அப்படின்னு சொன்னான். என்னடான்னு கேட்டேன். அப்போ இல்லை, நாங்கள் அங்கே தலித் சமூகம், நாங்கள் இங்கே சென்னை வந்தால் ஃப்ரீயாக இருக்கிறோம், அங்கே போனால் நாங்கள் கடையெல்லாம் வைக்க முடியாது, வாடகை கடையை தர மாட்டாங்க அப்படின்னு. எனக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருந்துச்சு. அது நம்ம அப்படி திங்க் பண்ணவே முடியல என்னால். இல்லை, அதுதான் சொல்கிறேன், இங்கே அதுக்கான நிகழ்வுகள் வந்து இப்போ அரங்கேற்ற ஆரம்பித்து விட்டார்கள். நான் இப்பவும் சொல்கிறது என்னென்னா, தயவு செய்து கம்யூனிஸ்ட் கட்சியில் இருக்கக்கூடியவர்கள் தயவு செய்து தெளிவாக இதெல்லாம் நீங்கள் சரி பண்ணுறதுக்கு தயவு செஞ்சு கூட்டணியில் இருக்கக்கூடியவர்கள் உடனடியாக விஜய் அவர்களை சந்தித்து பேசுங்கள். இது மாதிரியான நிகழ்வுகள் நடக்கக்கூடாதுங்கிறதுக்கு தான் நாங்கள் உங்களுக்கு ஆதரவு அளித்தோம். இந்த நிலையில் நீங்கள் இப்படி கொண்டு போகிறீங்க, இது முறையா இல்லை அண்ணே. ஆனால் கம்யூனிஸ்ட்டாக விசிக போய் சொல்லியும் பிரயோஜனம் இல்லை. ஏன்னா 6 மாதத்துக்கு இந்த ஆட்சி தொடரத்தான் போகிறது. இதற்குள்ள பிஎம் ஸ்ரீயோட நிலைமை என்ன ஆகுதுன்னு பார்க்கணும், மும்மொழி கொள்கையில் என்ன முடிவுகள் எடுக்கிறாங்கங்கிறத பார்க்கணும், நவோதயா பள்ளிகள் என்ன ஆகுதுங்கிறத பார்க்கணும், இன்னும் எங்கெங்கெல்லாம் அடுத்து திருப்பரங்குன்றம் என்ன நடக்குதுன்னு வாட்ச் பண்ணணும். இதெல்லாம் பெரும் சேதங்களை இந்த 6 மாதத்திற்குள் நிறைய நகர்ந்து விடுமோ அப்படிங்கிற பயம் வந்து எங்களுக்கு இருக்கு. இல்லை, அது எதிர்கட்சிகளையும் தாண்டி நடந்துருமா? எதிர்கட்சிகளை தாண்டி நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஏன்னா ஆட்சி அதிகாரம் அவர்கள் கையில் இருக்கிறது. இப்போ வந்து ஏஎஸ்ஐ ஹேண்ட் ஓவர் பண்ணுறோன்னு அவங்க வந்து லெட்டர் ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டாங்கன்னா இட் இஸ் அ ப்ராசஸ் டன் தான். திரும்ப நீங்கள் யூனியன் கவர்மெண்ட் திரும்ப ஹேண்ட் ஓவர் பண்ண திரும்ப போய் அங்கே ஃபைட் பண்ணிட்டு இருக்கணும். நாளைக்கு தர்காவை கூட இல்லாமல் பண்ணலாம். எது வேணாலும் நடக்கும்.
எல்லாமே சாத்தியம். இதனாலதான் இந்த ஆட்சி வந்து கவனமா இருக்கணும், ஆட்சி எவ்வளவு அவசியமானது, ஏன் திமுக தொடரணும்னு நாங்க கெஞ்சு நாங்க வந்து மக்களுக்கு அலர்ட் பண்ண முயற்சி செஞ்சது எல்லாமே வந்து புலி வருதுன்னு திமுக ஏமாத்துதுன்னு இவங்க பொய்ய சொன்னது பூரா இல்ல, திமுக உண்மையை சொன்னுச்சு, நாம தப்பு பண்ணிட்டோம்னு அடுத்த 6 மாத காலத்துல மக்கள் உணர்கின்ற நிலைக்கு தான் நகருவார்கள். வருத்தமா இருக்கு எங்களுக்கு ஒரு பக்கம். எங்களுக்கு இதனால வந்து எங்களுக்கு உண்மையிலே இந்த சமூகத்தின் மீது எங்களை பார்த்து நிறைய பேர் கேட்கறது, நீங்க மட்டும் ஏங்க எப்ப பார்த்தாலும் மக்களுக்குன்னே பேசுறீங்க, உங்க வேலையை நீங்க பேசுங்களேங்கிறாங்க. எங்களால முடியாதுடா. அதுக்கு தான் ஆரம்பிச்சது அந்த கட்சி வந்ததே அதுக்கு தான். எங்க தலைவர் கலைஞர் ரொம்ப என்னை கட்டுமரமாக நீங்கள் தூக்கி கடலில் போட்டாலும் என்னை பிடித்து நீங்கள் கரையேறலாம்னு சொன்னவர் தான்டா எங்களுடைய. 10 வருஷம் மக்கள் ஆதரவு தள்ளினாலும் இவங்க எவ்வளவு பேர் டேமேஜ் பண்ணி வச்சிருந்தாலும் 10 வருஷம் கழிச்சு திமுக வந்து அதை சரி பண்ணும். எப்பப்போ வந்து நான் அதை கேஷுவலா பார்த்துருக்கேன். இந்த சமூகத்தில் எப்பெல்லாம் மாற்றம்னு பேசுறது வந்து திமுகவுக்கு எதிராக தான் மாற்றம்னு பேசுவாங்க, ஜெயலலிதாவுக்கு எதிராக பேச மாட்டாங்க. ஏன்னா ஆனா அவங்க பண்ண டேமேஜ் ரொம்ப அதிகமா இருக்கும் தமிழ்நாட்டுக்கு. கரெக்ட். ஸோ அது ரொம்ப ஆச்சரியமான விஷயமா இருக்கு. ஸோ அப்ப எப்பவுமே இந்த கட்சி இப்படிதான் நடந்துகிட்டு இருக்கு. இது ஒரு இயக்கம் மாதிரி. இது வந்து புறக்கணிக்கப்படும், திருப்பி ஃபைட் பண்ணி மேல வந்து எல்லாத்தையும் சரி பண்ணி வைக்கும், மறுபடியும் ஒருத்தர் வருவா சரி பண்ணி வைக்கும், இப்படிதான் போயிட்டு. பட் ஆனா என்னன்னு கேட்டீங்கன்னா, இன்னுமே ஒரே நிலையில இருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகம் தான். நமக்கெல்லாம் பெருமை என்னன்னா, இப்ப ஆட்சியில் இல்லைங்கிறதுக்காக எங்களுக்கு வருத்தம் எல்லாம் கிடையாது. இப்பவும் எங்களுடைய பணி தொடர்கிறது. அந்த அலர்ட்னஸ், அதுக்காக நாங்கள் பேசாமல் நாங்கள் ஒதுங்கி போயிட்டோமா, எலெக்ஷன் 6 மாதம் இருக்கும்போது வந்து பேசிக்கலாம்னு சொல்லி ஒதுங்கிட்டோமானா நாம் யாரும் ஒதுங்க போகிறது இல்லை. நாங்கள் யாருமே இந்த அரசியல் களத்துலேருந்து நகர போகிறது இல்லை. மீறினா என்ன வழக்கு போடுவீங்க, சந்திக்க தயாராக இருக்கோம். மீறினா ஜெயிலில் வைப்பீங்க, வச்சு நாங்கள் திரும்ப வெயிலில் வந்து திரும்ப பேசுவோம். என்ன ஆகிட போகுது, எங்களுடைய மூச்சு இருக்கிற வரைக்கும் நாங்கள் இப்படி தான் இருப்போம். இதை யாரும் நிறுத்த முடியும்? யாருமே நிறுத்த முடியாது. வாழ்வது ஒரு முறை, வாழ்த்தட்டும் தலைமுறைன்னு வாழக்கூடியவர்கள் தான் தமிழர்கள் பொறுத்த வரைக்கும். இங்கே பெருமையாக இங்கே அதுதானே. சமுதாயத்துக்காக எவன் ஒருவன் தன்னுடைய இன்னுயிரை இழக்க தயாராகிறானோ அவன் சமுதாயத்தால் கொண்டாடப்படுவான். இதுதான் வரலாறு. நீங்க போர்க்களத்துல நின்று சாகிறவனுக்கு அதுதான் மரியாதை. ஏன் அவனை கொண்டாடுறோம்? இதை தெரிஞ்சவன் தான் தமிழ். அப்ப இந்த போராட்டம் எல்லாம் நீங்க நிறுத்த முடியாது. இது தற்காலிகம், ஒரு குறுகிய காலம். அப்ப அடுத்து ஸ்டூடெண்ட்ஸ் மோட்டிவேட் பண்ணணும். இன்னைக்கு பாருங்க, ஜென்சின்னு சொல்லிட்டு நம்முடைய இளைஞர்கள் ஆரம்பிச்சிட்டாங்களே, நாங்க யாருமே கூப்பிட்டு சொல்லலையே. ஆனா போலீஸ் பர்மிஷனே 2 மண்டபத்தில் தள்ளி கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு மண்டபத்தில் ஃபிக்ஸ் ஆச்சு, அந்த மண்டபத்தில் நடத்தக்கூடாதுன்னு வந்து போலீஸ் மிரட்டுறாங்க. அடுத்து இப்போ 2வது மண்டபத்தில் பர்மிஷன் வாங்கினாங்க, அதையும் மிரட்டிட்டாங்க. வாங்கின அறிவாலயத்துக்கு இருக்கான். ஆமா, நடத்த தானே போறோம். அப்ப இது நாங்க யாரும் வந்து செய்யுங்கன்னு சொல்ல, இளைஞர்களாக திரண்டெழுகிறார்கள். களமே சூடாக போகுது. தன்னெழுச்சியாக வந்திருக்கக்கூடிய கூட்டம் அதெல்லாம். அதனால களம் சூடாகும். இந்த பணியில் எங்களை தொடர்ந்து ஈடுபடுத்திக்கிட்டு தான் வருவோங்கிறதுல எந்த சந்தேகமும் உங்களுக்கு வேண்டாம். ரொம்ப விரிவான ஒரு நேர்காணல். தமிழ்நாட்டை எவ்வளோ பெரிய ஒரு நெருக்கடியான சூழலை சந்திக்குது அப்படிங்கிறது குறித்து உங்களோட நேரத்தை ஒதுக்கி எங்களுக்கு கருத்தை பதிவு. ரொம்ப நன்றி. நன்றி தோழர்.